ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு வெஜ் குருமா தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெஜ் குருமாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்ல சூடாகட்டும். அதில் பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருக்கிறனால 2 ஆட் பண்ணிங்க, பெருசாக இருந்தால் 1 கூட ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சியெல்லாம் நல்ல எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். தக்காளியும் நல்லா சேர்த்து மசிச்சு விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட் எடுத்து வச்சுருக்கேன், பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணிங்கனால அப்படி ஆட் பண்ணுறேன். இதே நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்து வச்சிங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல, அதோடு அந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை விட குடமிளகா எடுத்துக்கலாம், காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ இது வதங்கிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி காய்கறிகளை எண்ணெயிலே வதக்கி பண்ணும்போது டேஸ்ட்டும் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம காய்கறிகளை ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடுறோம். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா ஒரு சில அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் வலுவலுன்னு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதோட பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் எந்த ஒரு பவுட்ரு எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தேங்காவில் அரைச்ச பேஸ்ட்டை அந்த காய்கறிகள்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, இதோடு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் நல்லா வச்சிங்கன்னா சூப்பரான நமக்கு வெஜ் குருமா ரெடி ஆயிரும். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் வச்சாச்சு. நல்ல ஏரும் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரான வெஜ் குருமா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த குருமா பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோடு சாப்பிடக்கூட சூப்பராக இருக்கும். ரச சாதத்தோடு வச்சு இந்த குருமா வச்சு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான வெஜ் குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு வெஜ் குருமா பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வெஜ் குருமா சூப்பரான சாஃப்டான சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிட்றோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.